திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆர் ராசா எம்பி வருகை தந்திருக்கிறார். மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலன்னு இங்க இருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனா இங்க இருக்க வேங்கை வேலைக்கு ஏன் முதல்வர் போகலன்னு சொல்லி இது சமூக அநீதி இல்லையா? அது கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. ஆஹா ஆரம்பிச்சுட்டாக்கையா. இல்ல வேங்கை வயலுடைய டென்சிட்டியும் மணிப்பூர் டென்சிட்டி ஒண்ணு நினைக்கிறீங்களா? இதற்கு இது பதில் இல்லையே. எல்லாமே அநீதி தானே சார்? பாஸ் பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் படிச்ச பட்டம் பறக்க போகுது பார். என்னோட சார் டோன்ட் கம்பேர். நீங்க வந்து ஏன் புது கேளுங்க. பொய்ய வழங்க ஆரம்பிச்சிட்டாமா கேளுங்க. அதாவது பிளட் கேன்சர் வந்தாலும் ஒரே டேப்லெட், தலைவலி வந்தாலும் ஒரே டேப்லெட்டா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. We exhausted all means scientifically. அங்க யார் கலந்ததுன்னு எல்லாமே அநீதி தானே சார்? பயப்படாத. முதல்வர் போகலைன்றதுதான் என்ன இருக்கும்? பார்க்கவில்லை. போனா என்ன ஆயிருக்கும் கேட்டேன். அது இது ஒண்ணா? நான் என்ன சொல்றேன், ஒரு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. போய் முதலமைச்சர் போய் பார்த்து ஒண்ணு சொல்ல முடியாது. அவரு இங்க கோட்டையில இருந்து அதை பாக்குறாரு. ஒண்ணுக்கு ஒரு ரெமெடி இருக்கு. அதனால ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமா அவர்களே விசாரணை நேர்மையா நடக்கல, எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. விசாரணையில ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ரியலி முடியல. என்ன பண்ணுவீங்க? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல நாங்க இருக்கும்போது முடியல, இப்போ வந்து கமிஷன் போட்டா இன்னமும் முடியல. You cannot accuse the government. Somewhere else ஒரு chain missing. கண்டுபிடிக்க முடியாததுக்கு தீர்வு கிடையாது. அடுத்த கேள்வி. ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சில இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எந்த ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்கதான் போட்டி போடுறாங்க. அவங்களால காமன் கான்ஸ்டிடியூன்சில வந்து போட்டி போட முடியல. இதுக்கு என்ன ரீசன்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கு கொடுப்போம். இப்போ என்ன கூட பொதுத்துறை நிற்க சொன்னார் கலைஞர். நான் வேற சில காரணங்களாக நீலகிரிக்கு போனேன். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக. அது கலைஞர் தான் சொன்னாரு. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? ஏன்னா எங்கள் சொன்னால எங்கள் தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்லாம் அங்கே தானே கஷ்டப்பட்டாங்க தான் அங்கே போனேன். உண்மையா சார் இது? உண்மையா சார் இது? ஆமா, இப்படிலாம் கேட்டால் அது பொய்யாயிடாது. பெரம்பலூர்ல நின்னீங்க, அப்புறம் அவர் அப்ப ஒரு பிரபல பத்திரிகையில் வேலை பார்த்தார், மின்னமல ஓனர். அவரை சாட்சி கூப்பிடுறேன். அவர் கலைஞருக்கு வேண்டியவர். என்னை பொது தொகுதியில் நிற்க சொன்னாரா இல்லையா கலைஞர்? நான் ஏன் போய் சொல்லணும்? எலவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. சார், இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்கால இணைய போறாங்கன்னு சில பேச்சு போயிட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்கால இணைஞ்சா திமுகவோட பலம் குறைஞ்சிருமா சார்? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அப்படிலாம் ஒரு ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி திமுகவோட காங்கிரஸ் இருந்தாதான் திமுகவுக்கு பலமே. நாங்க இல்லைன்னா என்னைக்கு வேணா பாஜகவோட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நாங்க தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றோமே. சொல்றீங்க ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு முதல்ல அவரை சொன்னோம். அவரை சொன்னீங்க வாஜ்பாய். இப்ப வேற ஏதாவது உங்களோட மாத்துனா நீட் ரத்துன்னு சொல்லிருப்பானே, கல்விக்கரை தள்ளுபடின்னு சொல்லிருப்பான், கரூருக்கு போயிருப்பான், கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்க மாட்டான், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான். ஏன்னு கேட்டா அல்வா கொடுப்பான். இன்னும் டீடைலா சொல்றேன் கேளு. இருமல் மருந்த ஆய்வு செய்ய மாட்டான். கேட்டா திராவிட மாடல் விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுவான். மேல சொல்ற நல்லா கேளு. 5 பைசா இல்லன்னு சொல்லுவான். மத்திய அரசு காசு கொடுக்கலன்னுமா, ஆட்சியே நடத்த முடியலன்னு சொல்லுவான். ஆனா செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துவான். இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்க மனசுக்கு சரின்னு பட்டா 2026ல திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா
நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம். என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள ஒருத்தனை எப்பவும் களத்துல வந்து நிற்பேன். இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திவிடும்னு சொன்னார் வள்ளுவர். எப்ப நம்ம ஆட்சிக்கு வந்தோமோ அன்றையில இருந்து மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க, தண்ணி கஷ்டமே என்பது கிடையாது நாட்டுல. மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள். அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னத்தான் குறை சொல்லுவார்கள். மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று பையனா பொண்ணா, பையனா அப்பா பேருனா ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. ஏன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தாதான் ஒரு கல்யாணத்தை சிறப்பா ஓரளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். 1553 கோடி ரூபாய் செலவில சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கு. எரியுதடி மாலா போடு. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். டெவலப்மெண்ட் 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 ஒன்லி ஷுவர் இஸ் த மெயின் இஷ்யூ. டெவலப்மெண்ட் 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 ஒன்லி ஷுவர் இஸ் த மெயின் இஷ்யூ. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேர். 63,124 பேர். என்னை யாரும் அடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.